فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற, இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அவனால் கபூல் செய்யப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட, பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. இன்று இரவு பத்ர் சஹாபாக்களுடைய தினம். இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாக, முதல் வெற்றியாக பதிவு செய்யப்பட்ட அந்த பத்ர் யுத்தம் நடைபெற்ற நாள் ரமதான் பிறை 17 வெள்ளிக்கிழமை. பத்ர் யுத்தம் என்பது, அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், யானைக்கும் பானைக்கும் நடைபெற்ற அந்த மோதலில் யானை பானையோடு மோதியது. ஆனால் பானை உடையவில்லை, யானை சிதறியது. இப்படி ஒரு அதிசயமான அந்த யுத்தத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, உலகத்து நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅந்தும் அதில்லா, அல்லாஹ் உங்களுக்கு பத்ரிலே உதவி செய்தான், நீங்கள் அப்பொழுது ரொம்ப சொற்பமாக எண்ணிக்கையில் இருந்தீர்கள். ஃபத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே 13 ஆண்டு காலம் நபித்துவ பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து மதீனாவுக்கு வந்து 2 வருடம், ஆக மொத்தம் 15 வருஷங்களில் பல்வேறு துன்பங்கள், பல்வேறு தொல்லைகள், பல்வேறு சங்கடங்கள் குறைஷிகளுடைய தரப்பிலிருந்து முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டது. துன்புறுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு யுத்தம் செய்ய அனுமதி கொடுக்கவில்லை. இந்த 15 வருஷ காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு போதித்தது சபுர், 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 பொறுமையாக இருங்கள், சபுர் செய்யுங்கள் என்பதைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பக்குவப்படுத்துவதற்காக எதை செய்தாலும் அது நஃப்ஸினுடைய துடிப்பினால், மனோ இச்சையினால் செய்யப்பட்ட காரியமாக அது இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர்களுடைய கல்வை, அவர்களுடைய மனசை அவர்கள் பக்குவப்படுத்தினார்கள், சுத்தப்படுத்தினார்கள். யாசிருடைய குடும்பம் மக்காவிலே கடுமையான வேதனை செய்யப்பட்டார்கள். அதில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யாசிருடைய மனைவி, அம்மார் இப்னு யாசிருடைய தாய், மறை உறுப்பிலே அம்பு எய்யப்பட்டு அநியாயமாக, கோரமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவேறு ஒட்டகங்களில் அவர்கள் கால்கள் கட்டப்பட்டு வெவ்வேறு திசைகளிலே விரட்டப்பட்டு அந்த 2 கால்களும் கிழிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படி வேதனை செய்யப்படுகிற சஹாபாக்களை கடந்து செல்கிற பொழுதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்பிர், இஸ்பிர், சபுர் செய்யுங்கள், ஃபைன்ன மௌஇதக்கும் அஸ்-சபுர், உங்களுக்கு ஃபைன்ன மௌஇதக்கும் அல் ஜன்னா,
உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் என்று சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். ஆக அவர்கள் சபுர் செய்யும்படித்தான் உத்தரவு போடப்பட்டார்களே தவிர எதிர்த்து நின்று போர் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி வரவில்லை. ஹிஜ்ரி 2 மதீனாவிலே அவர்கள் இருக்கிற பொழுது போர் செய்வதற்கான அனுமதி கிடைக்கிறது. உதினலில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமு, அநியாயம் செய்யப்படுகிற காரணத்தினால், அக்கிரமம் செய்யப்படுகிற காரணத்தினால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அவர்களுக்கு இப்பொழுது எதிர்த்து அடிப்பதற்கு, எதிர்த்து தாக்குதல் தொடுப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அந்த அனுமதியை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்படவில்லை, யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. ஆனாலும் பல யுத்தங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது திணிக்கப்பட்டது என்பதுதான் உண்மையான வரலாறு. இந்த நிலையில் மக்காவிலிருந்து அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வணிக குழு, அந்த வணிக குழு வியாபாரம் செய்வதற்காக சிரியாவிற்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அதில் அந்த வியாபார கம்பெனியில் முதலீடு செய்யாத குடும்பமே இல்லை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு மக்காவிலே இருக்கிற எல்லா குடும்பத்திலும் ஏதாவது ஒரு ஷேர், ஏதாவது ஒரு பங்கு அந்த வணிக கம்பெனியில் அவர்கள் முதலீடு செய்திருந்தார்கள். அந்த வணிக குழுவை பாதுகாப்பதற்காக வேண்டி 40 குறைஷி வீரர்கள் அவர்களை காத்து சென்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் உள்ளிட்ட வீரர்கள் அதில் இடம் பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த பொருளாதாரம், அந்த முதலீடு செய்யப்பட்ட மொத்த பொருளாதாரம் 50,000 தீனார் தங்க காசு என்று வரலாறு சொல்கிறது. அப்படி என்றால் அதை ரூபாவுடைய மதிப்பிலே நாம் பார்க்க வேண்டும் என்றால் 26 லட்சம் என்று கணக்கிடுகிறார்கள். இது அன்றைய மதிப்பீடு, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உண்டான மதிப்பீடு. ஆனால் இன்று அந்த கணக்கை நாம் ஒப்பு நோக்கி பார்த்தால் 1000 கோடிகளிலே இல்லை 1000 கோடிகளிலே அதனுடைய மதிப்பீடுகள் உயர்ந்திருக்கும். இவ்வளவு முதலீட்டில் செல்கிற அந்த வியாபாரம், அந்த வியாபாரத்தில் கிடைக்கிற லாபம், அதையெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக, மக்காவிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராகத்தான் அவர்கள் செலவு செய்து கொண்டிருந்தார்கள், இனியும் செய்வார்கள் என்ற நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் சென்ற அந்த வியாபார குழுவை ஏன் தடுக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். சஹாபாக்களிடத்திலே அந்த யோசனையை முன்வைக்கின்றார்கள். சஹாபாக்களும் நல்ல யோசனை தானே, அந்த வியாபார குழுவை நாம் தடுக்கலாம் என்று அவர்கள் அபிப்பிராயப்படுகிற பொழுது, அப்படி என்றால் புறப்படுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கிளம்புங்கள் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். எல்லோரும் வரணும் என்று கடமையாக்கவில்லை. அது ஜிஹாதுக்காக வேண்டியும் அவர்கள் புறப்படவில்லை, தயாராக அவர்கள் கிளம்பவில்லை. மாறாக வணிக குழுவை, வியாபார குழுவை முடக்க வேண்டும், அதை மடக்க வேண்டும் என்பதற்குத்தான் செல்கிறார்கள். எனவே யாரிடத்திலே வாகன வசதி இருக்கிறதோ அவர்கள் கிளம்பி வாருங்கள் என்று சொன்னார்கள். அதனால் சில பேர் இல்லை பல பேர் கிளம்பலை. அதாவது வாகன வசதி உள்ள சில சஹாபாக்கள் மட்டும் கிளம்பினார்கள். எத்தனை பேர் கிளம்புனாங்கங்கிறத கூட திட்டமிடப்படலை. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்த பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஸ் என்ற சஹாபி இடத்திலே சொன்னார்கள், எல்லோரும் எத்தனை பேர் இருக்கீங்க என்று எண்ணுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது எண்ணி பார்த்த பொழுது 313 பேர் என்ற எண்ணிக்கை வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிற அந்த தாலூத்தினுடைய படை, ஜாலூத்தை எதிர்த்து தாலூத்து மேற்கொண்ட, ராஜா மேற்கொண்ட அந்த யுத்தம்
313 பேர் கொண்டு நடத்தப்பட்ட அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்த வரலாறு குர்ஆன் சொல்கிறது. எனவே 313 என்ற அந்த எண்ணிக்கை அது ஒரு வெற்றியினுடைய எண்ணிக்கையாக அவர்கள் ஒரு தஃபாவுலாக ஒரு நற்குறியாக அதை கருதி சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அவர்கள் கிளம்பி செல்கிறார்கள். இந்த செய்தி எப்படியோ அபூ சுஃபியானுக்கு கிடைத்து விடுகிறது. நீங்கள் வந்தால் உங்களை மடக்குவதற்கு முஸ்லிம்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. அவர் வருகிறார். தனியாக வந்து என்ன நடக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காக துப்பறிவதற்காக வருகிறார். அங்கே வந்த பொழுது அங்கே சில ஈத்த பழங்கள் அது சாப்பிடப்பட்டு அதனுடைய விதைகள் அங்கு கொட்டப்பட்டு இருந்ததை பார்க்கிறார். அங்கே ஒட்டகங்கள் வந்து போனதையும் பார்க்கிறார். அந்த ஒட்டகங்களிலே போடப்பட்ட சாணத்தையும் அவர் பார்க்கிறார். அரபிகள் எவ்வளவு மதிநுட்பமானவர்களும் அதில் இருந்திருக்கிறார்கள். அபூ சுஃபியான் அதில் எந்த அளவிற்கு தேர்ச்சியானவர் என்பதை இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு துப்பறிந்து காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களில் 2 பேர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நீங்கள் சென்று அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உளவறிந்து வாருங்கள், அந்த வியாபார கூட்டம் வந்து விட்டார்களா வர இருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து வாருங்கள் என்று அவர்கள் அங்கே செல்கிறார்கள். அவர்கள் அபூ சுஃபியான் பார்க்கிறார். அந்த சாணத்தை கிளறி கிளறி பார்த்து அதிலே இருந்த அந்த ஈத்தம்பழத்தினுடைய பேரிச்சம்பழத்தினுடைய விதையை எடுத்து பார்த்து அந்த விதையை பார்த்த உடனே சொல்கிறார், இது எத்ரிபுனுடைய அதாவது மதீனாவுடைய பேரிச்சம்பழத்தினுடைய விதைகள் தான் இவை என்பதை கண்டறிந்து, அப்படி என்றால் மதீனாவிலிருந்து முஸ்லிம்கள் நம்மை தாக்குவதற்கு நம்மை மடக்குவதற்கும் முடக்குவதற்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு உடனே மக்காவுக்கு செய்தி அனுப்பினார்கள், உங்களுடைய வியாபார கூட்டத்திற்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. லம்லம் என்பவனை கூலி பேசி 2000 ரூபாய் அவனுக்கு கொடுத்து மக்காவிலே சென்று உங்களுடைய வியாபார அந்த கம்பெனிக்கு ஆபத்து வந்துவிட்டது என்ற செய்தியை அபாய சங்கிலியை ஊதச் செய்தார்கள். அவன் ஒட்டகத்தினுடைய மூக்கை அறுத்து தன் சட்டையை கிழித்து இப்படி கோலத்திலே அலங்கோலத்திலே சென்றால் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்று அரபு நாட்டினுடைய அந்த பழக்கத்தை அந்த லம்லம் என்ற அந்த கூலியால் மக்கத்திலே போய் ஆபத்து ஆபத்து, எதிரிகள் உங்களுடைய வியாபார கம்பெனியை முடக்க தாக்குவதற்கு வந்திருக்கிறார்கள், வாருங்கள் உதவி உதவி என்று கத்துகிற பொழுது இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த அபூஜஹல் எல்லா குறைஷிகளையும், ஏனென்றால் எல்லோருமே அதிலே முதலீடு செய்திருக்கிறார்கள், எனவே நம்மளுடைய வியாபாரம் நம்முடைய பணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கிளம்ப வேண்டும் என்று, வீட்டுக்கு ஒருவர் கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1000 பேர் கொண்ட ஒரு படையை, பெரும் படையை ஆயுத பாணிகளாக அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அடிமை பெண்களை ஆடல் பாடல்கள் செய்து உற்சாகப்படுத்துவதற்கு இப்படி பல்வேறு வகையான ஆயுதங்களோடு தயாரிப்புகளோடு அபூஜஹல் கிளம்பி வந்து விட்டான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து வருவதற்காக அலி அவர்களையும் இன்னொரு சஹாபியையும் அனுப்பிய பொழுது அங்குள்ள ஒரு கிணற்றில் நீர்நிலையில் 2 பெண்கள் இப்படி பேசிக்கொண்டார்கள். நாளைக்கு அந்த படைகள் வந்து மோதும், அப்படி மோதுகிற பொழுது நான் அவர்களுக்கு தண்ணீர் இறைச்சி கொடுத்து நான் உனக்கு தர வேண்டிய கடனை அடைத்து விடுவேன் என்று சமாதானம் சொல்வதை பார்க்கிறார்கள். இது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு செய்தி. இதற்கிடையிலே ஒரு ஆட்டு இடையன் கிடைக்கிறான். அந்த ஆட்டு இடையனை பிடித்து மடக்கி இங்கு வியாபார குழு இந்த வழியாக கடந்து போனதா வருகிறதா என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், இல்லை, அந்த மலைக்கு அப்பால் பெரும் படை ஒன்று இருக்கிறது, மக்காவிலிருந்து வந்த வெறும் படை இருக்கிறது என்று சொன்னான். அலி அவர்கள் நம்பவில்லை, இவன் ஏதோ பிதற்றுகிறான் என்று நினைத்தார்கள். அவனை பிடித்து அழைத்து கொண்டு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனை பிடித்து அடித்த பொழுது படை வந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது நம்பாமல் அவனை அடித்தார்கள் சஹாபாக்கள். அவன் பொய் சொன்னான், இல்லை இல்லை படையெல்லாம் வரலன்னு சொன்ன உடனே விட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த பிறகு அவன் உண்மை சொன்ன பொழுது அடித்தீர்கள், நீங்கள் அவன் பொய் சொல்கிற பொழுது அவனை விட்டு விட்டீர்கள் என்று சொல்லி அவனை அழைத்து, அங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, சின்ன பையன் எத்தனை பேர் இருக்காங்கிறது அவனால் எண்ணிக்கையை கணக்கு பார்த்து சொல்ல முடியல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப யுக்தியாக கேட்டாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒட்டகம் உணவுக்காக அறுக்கப்படுகிறது? 9லிருந்து 10 வரைக்கும் மறுக்கப்படுகிறது. அப்படின்னா அங்கே 1000 பேர் வந்திருக்கிறாங்க, 900லிருந்து 1000 பேர் வந்திருக்கிறாங்க என்று கணித்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை கலக்கிறார்கள். நாம் எதிர்பார்த்து வந்தது வியாபார குழுவை, ஆனால் எதிர்பாராத விதமாக மக்காவிலிருந்து குறைஷிகள் தங்களது எல்லா தலைவர்களையும் அழைத்து கொண்டு ஆயுதங்களை நிறைத்து கொண்டு அவர்கள் இங்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று யோசனை கேட்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் போன்ற சஹாபாக்கள் நாம் அவர்களை எதிர்க்கலாம், தைரியமாக நாம் எதிர்க்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப என்ன அபிப்பிராயப்படுகிறீர்கள் என்று திரும்ப கேட்ட பொழுது அன்சாரிகளுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் எங்களுடைய பதிலை எதிர்பார்க்கின்றீர்களா என்று கேட்டபொழுது ஆம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் மதீனாவிலே வந்தால் உங்களுக்கு எங்கள் பெண்களை பாதுகாப்பதை போல நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று உள்நாட்டிலே பாதுகாப்பு கொடுப்பதற்குத்தான் ஏற்கனவே பைஅத் செய்திருந்தார்கள். வெளியிலே சென்று யுத்தம் செய்வதை பற்றி அவர்கள் ஏற்கனவே எதுவும் பேசியிருக்கவில்லை. எனவே இப்பொழுது புதிதாக யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு திணிக்கப்பட்ட நிலையில் என்ன செய்வது என்ற அந்த கருத்தை கேட்கிற பொழுது வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு பதிலை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஆமன்னா பிக வ ஸத்தக்னாக யா ரசூலல்லாஹ், உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம், எனவே நீங்கள் ஆணையிடுங்கள், கடலில் குதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் உத்தரவிடுங்கள், நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயார் என்ற சந்தோஷமான தைரியமான வீரமான அந்த பதிலை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள், புன்சிரிப்பு சிரித்தார்கள். சஹாபாக்களை அந்த யுத்தம் நடைபெறுகிற இடத்திற்கு சென்று யுத்தம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் அங்கே படையை நடத்தி அங்கே அவர்களை நிறுத்தினார்கள். இங்கே நாம் நீண்ட நெடிய செய்திகளை கொண்ட அந்த பத்ர் யுத்தத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், அங்கே 1000 பேர், இங்கே 313 பேர். சஹாபாக்களிடத்தில் எல்லோருக்கும் ஒட்டகம் இல்லை, 70 மொத்தத்திலே 70 ஒட்டகம்தான் அதிலே வந்திருக்கிறார்கள். எல்லோரிடத்திலையுமே வாட்கள் இல்லை, ஈட்டிகளும் சரி அம்புகளும் கொஞ்சம் இருந்தது. ஏனென்றால் யுத்தம் செய்வதற்கு வரவில்லை, அவர்கள் சாதாரணமான தற்காப்புக்காக சில ஆயுதங்களை வைத்திருந்தார்களே தவிர யுத்தம் செய்வதற்கான எந்த தயாரிப்பும் எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணிகளாக இருந்தார்கள். அந்த பக்கம் காஃபிர்கள் குறைஷிகள் ஆயுதபாணிகளாக நிற்கிறார்கள். இப்போ இவர்களை எதிர்த்து நிற்பது என்பது அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற அடிப்படையில் சஹாபாக்கள் 313 பேர் இந்த பக்கம் நிறுத்தி இருக்கிறார்கள். அங்கே 1000 பேர் வீறு கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய குத்ரத், அவனுடைய சக்தி அங்கு வெளிப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கூடாரத்திற்கு சென்று கண்ணீர் மல்க துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இதோ சின்னஞ்சிறு இந்த படையை அந்த எதிரிகளுடைய படைக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹி உஸாபா, இந்த சின்னஞ்சிறிய படையை நீ அழித்து விட்டால் லம் துஅபது ஃபில் அர்தி, இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் என்று ரொம்ப கண்ணீர் மல்க துஆ செய்கிறார்கள். மேலே இருந்த துணி அது கீழே விழுகிறது. அருகிலே இருந்த சித்தீக்குல் அக்பர் அந்த துணியை எடுத்து பெருமானாருடைய தோளிலே போட்டு, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நீங்கள் ஏன் இவ்வளவு அழ வேண்டும், நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதியை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று தைரியம் ஊட்டுகிற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் லேசான ஒரு உறக்கம் வருகிறது. அந்த உறக்கத்தில் இருந்து எழுந்து சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர்,
அந்த சின்ன உறக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வெளிப்படுகிறது, அந்த கூட்டம் தோற்கடிக்கப்படுவார்கள், அவர்கள் சிதறடித்து புதமுருகித்து ஓடி விடுவார்கள் என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டே வருகிறார்கள். இங்கே முஸ்லிம்கள் சின்னஞ்சிறிய படை, அங்கே பெரிய படை. இங்கே நீங்கள் பாருங்கள், சஹாபாக்கள் அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் எந்த அளவிற்கு நம்பிக்கை இருந்தால் அவர்கள் எண்ணிக்கையின் மீது நம்பிக்கை வைக்காமல், ஆயுத பலத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல், எதிரிகளை கண்டு அஞ்சாமல் அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பி அவர்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் பல்வேறு வகையான உதவிகளை அவர்களுக்கு செய்தான். முதல் உதவி என்ன அப்படின்னா, சஹாபாக்களுடைய கண்களுக்கு அந்த எதிரிகளுடைய எண்ணிக்கையை கம்மியாக காமிச்சான். ஏன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஒருவேளை மனுஷன் தானே, அதிகமான படையை பார்த்தோன்னே மனசில் கொஞ்சம் சோர்வு வரலாம். எனவே 1000 பேரை அல்லாஹ் தஆலா ரொம்ப கம்மியாக காமிச்சான். எந்த அளவுக்கு கூட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 90 பேர் இருப்பாங்களோ, இல்லை ஒரு 100 பேர் இருப்பாங்க என்று நினைக்கிற அளவுக்கு அவர்களை அல்லாஹ் கம்மியாக காட்டினான். அதே நேரத்தில் சஹாபாக்களை அவர்கள் 313 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களை அந்த குறைஷிகளுக்கு அதிகமான எண்ணிக்கை இருப்பதாக காட்டினான். ஏனென்றால் அவர்களுடைய கல்விலே அச்சத்தை போடுவதற்காக. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு ஒரு பிடி மணலை எடுத்து அந்த எதிரிகளுடைய படையின் மீது வீசுகிறார்கள். அது எல்லோருடைய கண்ணிலும் விழுகிறது, அங்கே இருந்த எல்லோருடைய உடம்பிலும் அது படுகிறது. அதனால் அவர்களுக்கு பார்வை மங்கிவிட்டது. அவர்கள் பதறினார்கள், சிதறி ஓடினார்கள் என்ற ஒரு மனநிலையை அவர்களுக்கு அது உருவாக்கியது என்பதை பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி பல்வேறு வகையான உதவிகளை அல்லாஹ் அவர்களுக்கு செய்து மலக்குமார்களையும் அனுப்பி, ஏனென்றால் நம்பிக்கையோடு வந்து விட்டார்கள், இனி காக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய உதவி என்பதனுடைய அடையாளமாக போர்க்களத்திலே அவங்களுக்கு லேசான தூக்கம் வந்துச்சு. இது யோசிக்கு முன் ஆசை அமனத்தம் என்னும். போர்க்களத்தில் தூங்கினா வெற்றி பெற முடியாது. ஆனால் சஹாபாக்கள் வரலாறு படைத்தார்கள். போர்க்களத்தில் தூங்கிக்கிட்டே சண்டை பிடிச்சாங்க. தொழுகையில் தூக்கம் வந்தால் அது ஷைத்தானுடைய வேலை. ஆனால் போர்க்களத்தில் லேசாக தூக்கம் வருதுன்னா இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிம்மதியான ஒரு அருள் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் தூங்கி கொண்டே சண்டை போட்டார்கள். அவர்கள் வாள் வீசினார்கள். ஆனால் இவர்கள் வெட்டுவதற்கு முன்பாக எதிரிகளுடைய தலை வெட்டப்பட்டு அது கீழே உருண்டு விழுவதை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். வெள்ளை குதிரைகளில் மலக்குமார்கள் வந்ததை பார்த்தார்கள். இப்படி பல்வேறு வகையான அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்தது. காலையில் தொடங்கிய அந்த யுத்தம் வெள்ளிக்கிழமை ரமதான் பிறை 17 சூரியன் உதயமாகிற சமயத்திலே தொடங்கிய அந்த யுத்தம் லுஹா நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு. 70 பேர் எதிரிகள் கொல்லப்பட்டார்கள். மக்காவுடைய அத்துணை தலைவர்களும் அதில் கொல்லப்பட்டு விட்டார்கள். அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற எல்லா தலைகளும் அங்கே உருண்டு விட்டது. 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது அந்த பத்ர் போரிலே. அல்லாஹ்வுடைய அந்த உதவி ஏன் வந்தது என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஈமானோடு அவர்கள் வந்தார்கள். தன்னை நம்பாமல் அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தானே அந்த பத்ருடைய வரலாறு அது புனிதமானது. முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் தந்தது. அந்த பத்ருடைய நாள் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நாளைய தினம் நடைபெறுகிற அந்த பத்ருடைய தினத்தினுடைய ஒரு நன்றியின் வெளிப்பாடாக அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தராவிஹுக்கு பிறகு யாசின் ஷரீஃப் ஓதி நாம் அவர்களுக்காக துஆ செய்ய இருக்கிறோம். எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இது அல்லாமல் இன்றைய வசூல் நாம் எப்பொழுதும் போல சொல்லி வந்த விஷயம் என்னவென்றால், அதாவது நாம் எல்லோருக்கும் நாம் நிறைய தாராளமாக உதவி செய்திருக்கிறோம். இங்கு நம்மை உதவி நாடி வரக்கூடிய எல்லா மக்களுக்கும், மதரசாவுக்கும், மஸ்ஜிதுக்கும் ஆயிரங்களிலே கொட்டி கொடுத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய இந்த மதரசாவுக்கு, இங்கு நடைபெறுகிற மதரசாவுக்காக வேண்டிய வசூல் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக துண்டேந்து நிற்கிறார்கள் பிள்ளைகள். எனவே கடந்த வாரங்களிலே வசூல் ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். ஆனால் உங்கள் மதரசாவுக்கு இல்லை நம்முடைய மதரசாவுக்கு
நீங்கள் நிறைவாக உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கு மாணவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கு வருஷத்துக்கு 65,000 ரூபாய் செலவாகிறது என்றால் நீங்கள் பல ஆயிரங்களை இந்த மதரசாவுக்காண்டி உதவி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, இங்கே தினமும் கஞ்சியும் அதற்குண்டான நோன்பு திறப்பதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். கஞ்சிக்கு ஒரு நாளைக்கு 45,000 ரூபாயும், பலகாரம் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் வகைக்கு 10,000 ரூபாயும் ஆகிறது. அதையும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா நாட்டங்களையும் தேட்டங்களையும் பத்ரு சஹாபாக்களுடைய பொருட்டினால் நிறைவேற்றி அருள் புரிவானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். செயலாளர் அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு சுன்னத் தொழாதவர்கள் சுன்னத் தொழுது கொள்ளுங்கள்.